ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 25, 26, 27, 28, 29 ஸோ இந்த டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணுறோம். இனி டெய்லியும் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ் அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸு ஸோ இது வரைக்கும் இல்லாத மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அடுத்தது இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதுல. ஓகேவா? ஸோ மறக்காமல் வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அருணா ஜெகதீசன் ஆணையம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து செப்டம்பர் 25லேருந்து பார்க்குறோம். இதுக்கு செப்டம்பர் 1 செப்டம்பர் வந்து ஃபுல்லாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அடுத்தது நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங். ஓகேவா? ஸோ ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணிடுவேன். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து கொடுக்கலாம் மெனி. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அருணா ஜெகதீசன் ஆணையம். ஸோ இது எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே பிரச்சார கூட்டம். ஸோ நம்ம வந்து பார்த்துருப்போம், இப்போ ஒரு 2 டேஸாக பயங்கர ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த டிவிகா தாவேகா மாநாட்டில் நடந்த அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது. ஸோ 40 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க கரூரில். அண்ட் இதுக்காக 5 பேர் கொண்ட ஒரு குழு அப்படிங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது யார் தலைமையில் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதியான அருணா ஜெகதீசன் இவர்கள் தலைமையில் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதையுமே இவங்க தான் வந்து விசாரிச்சிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த மாதிரி தனிநபர் ஆணையங்கள் எப்போல்லாம் அமைச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த கள்ளச்சாராய வழக்கு. ஸோ அதுக்கு வந்து கோகுல்தாஸ் அவரோட தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது, தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துறது குறித்து ஆய்வு பண்ணுறதுக்காக சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அப்படிங்கிறது அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய குழுக்கள் அப்படிங்கிறது ரீசன்ட் டேஸில் அமைக்கப்பட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம மத்திய மாநில அரசுகளுக்கான குழு அந்த ஆய்வு பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து யார் தலைமையில் அமைச்சாங்க அப்படின்னா குரியன் ஜோசப் அப்படிங்கிறவர் தலைமையில். ஸோ அவருக்கு கீழே 2 பேர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறது கூட நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஸோ அசோக் வர்தன் ஷெட்டி அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நாகநாதன் அவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு பொருளியலாளர். ஸோ இவங்க 2 பேர் ப்ளஸ் அவர் குரியன் ஜோசப், இவங்க 3 பேர் தலைமையில் இவங்க 3 பேரையும் கொண்டு ஒரு மத்திய மாநில குழு அப்படிங்கிறது அமைச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ மத்திய மாநில குழு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இல்லையா? ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் முதலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஏன்னா 1969 ராஜ்மன்னார் தலைமையில் வந்து ஒரு குழு அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து 3 பேர் கொண்ட குழு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 1971 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கு அப்புறமா சட்டநாதன் ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அவரும் 1971 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்த மத்திய மாநில உறவுகள் இல்லாமல் ரிசர்வேஷனுக்காக நிறைய கமிட்டிஸ் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். நேஷனல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகளுக்காக அமைக்கப்பட்டதில் சர்க்காரியா கமிஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறம் புஞ்சி கமிஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய தடவை திருப்பி பார்த்த ஒரு கமிட்டிகள் தான். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே பாலிட்டி பார்க்கும்போது சைட் பை சைடாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி பற்றின ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நமக்கு அக்டோபர் 2 வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா காந்தி ஜெயந்தி இல்லையா? காந்தி பிறந்த தினம் அக்டோபர் 2. ஸோ அந்த தினத்தை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போது சுதேசி இந்தியா அப்படிங்கிற பேரில் கூட மோடி அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து ஒரு எடிட்டோரியல் அப்படிங்கிறது வந்திருக்கு. இல்லை எல்லை காந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் காபர் கான், இவர் தான் நம்ம எல்லை காந்தின்னு சொல்லுவோம். அமெரிக்க காந்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் மார்ட்டின் லூதர் கிங். ஸோ கருப்பு காந்தி யாருன்னா காமராஜர் அவர்கள், மதுரை காந்தி NMR சுப்பாராமன், தட்சிண காந்தி ராஜாஜி, காந்திய கவிஞர் யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த காந்தி அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படக்கூடியவங்க. ஓகேவா? ஸோ முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆச்சாரிய வினோபா பாவே. 1940 அக்டோபர் 17
முதல் தனிநகர் சத்தியாகிரகியா அவர் இருந்திருப்பாரு. ஸோ நம்ம சவுத்தில் யார் முதல் தனிநகர் சத்தியாகிரகம் அந்த இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா TSS ராஜன் அவர்கள் இருந்திருப்பாரு. ஸோ அதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருப்பாரு. ஸோ நேஷனல் லெவலில் செகண்ட் தனிநபர் சத்தியாகிரகி யார் அப்படின்னா நேரு அவர்கள். தேர்டு வந்து தத், ஓகேவா, பிரம்மா தத் அப்படிங்கிறவங்க. ஸோ இதுதான் வந்து அந்த லிஸ்ட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தியடிகளை பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு மகாத்மா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை யார் கொடுத்துருப்பாங்க? மகாத்மா அப்படின்னு அழைச்சது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அழைச்சிருப்பாரு. ஸோ அதுவே ரவீந்திரநாத் தாகூரை குருதேவ் அப்படின்னு யார் அழைச்சாங்க அப்படின்னா நம்ம காந்தி அழைச்சிருப்பாரு. ஸோ காந்தி அடிகள் அப்படின்னு யார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருவிக அவர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ தேசப்பிதா அப்படின்னு சொல்லி ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே காந்தியை பற்றின சில ஓவரால் விஷயங்கள். ஸோ நம்ம October 2க்கு வந்து காந்தியை பற்றி தனியாக ஒரு வீடியோ அப்படிங்கிறது பார்க்கலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா RSS. ஸோ இந்த சுதேசி அப்படிங்கிறத வந்து மோடி அவர்கள் பேசினார் அப்படின்னு சொன்னால அதில் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பார். இந்த RSS அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா 1925 கேசவ் பலிராம் ஹெட்கேவர் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ நமக்கு வந்து KB ஹெட்கேவர் அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான். அண்டு சுதேசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 1905 வந்து அந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுதேசி அப்படின்னா என்ன, ஒன்றும் இல்லை, அந்நிய பொருட்களை புறக்கணிச்சிட்டு எல்லாமே இந்தியாவில் உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்களை எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கடைபிடிக்கும் 3 கொள்கைகள் என்னெல்லாம் அப்படின்னா, ஸோ இதை இந்த யூஎனில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ அவர் பேசுகிறப்ப இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு தீவிரவாதத்தின் மையமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே ஆழமாக அந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவர் பேசுகிறப்ப இந்தியாவுக்கு வந்து 3 கொள்கைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னார். ஸோ என்னெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத், இது வந்து தற்சார்பு அப்படிங்கிறது இதோட பொருள். அண்ட் ஆத்ம ரக்ஷா அப்படின்னாலே பாதுகாக்கிறது, ஸோ சுய பாதுகாப்பு. அடுத்தது ஆத்ம விஸ்வாஸ். ஸோ விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை, ஸோ தன்னம்பிக்கை, ஓகேங்களா. ஸோ இந்த 3 கொள்கைகள் தான் இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஓகே. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஜெய்சங்கர் அவர்கள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவர் எழுதின புக்கு பார்க்கலாம். ஸோ ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ ஒய் அப்படிங்கிறதுலே வர்றதுல பார்க்கணும் அப்படின்னா ஒய் ஆம் ஐ ஏத்திஸ்ட், நான் ஏன் நாத்திக நானேன் அப்படிங்கிற புத்தகம் பகத்சிங் எழுதியிருப்பார். ஸோ ஒய் கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸ் அப்படிங்கிற புக்கு யார் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துருக்குறோம், ஓகேவா. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் கேட்குற கொஸ்டினுக்கும் அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். ஸோ இதுக்கு வந்து ஆப்ரேஷன் காகர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட், ஸோ இதை வந்து ஆப்ரேஷன் காகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் தெலுங்கானா பார்டரில் வந்து நக்சல் தீவிரவாதிகள் அதிகமாக இருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த அவங்கள வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக அவங்கள ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக நடத்தப்பட்டது தான் இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லியிருப்பாங்க, நக்சலிசம் அப்படிங்கிறத இந்தியாவிலேருந்து 31 மார்ச் 2026 மொத்தமாக எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். ஸோ ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நக்சல் ரிலேட்டட். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இந்தியாவில் ரீசெண்டாக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ இது வந்து நம்ம யாராலையுமே மறக்க முடியாத ஒரு ஆப்ரேஷன் இல்லையா. ஸோ பாகிஸ்தான் ராணுவம் வந்து பெஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருப்பாங்க. அதுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்துகிற விதமாக வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் ஸோ பாதுகாப்புத்துறை இல்லையா அவங்க வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கூடயே இன்னொரு ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது நடத்தியிருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன் மகாதேவ் எதுக்கு அப்படின்னா பஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜம்மு காஷ்மீருக்குள்ள ஒரு 3 தீவிரவாதிகள் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து சுட்டு கொண்டு இருப்பாங்க. ஸோ அந்த நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது, ஓகேவா. ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அண்ட் வெளிநாடுகளில் இருந்து இப்போ இந்தியர்கள்
இந்தியர்களை மீட்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது வந்து, ஸோ ஆப்ரேஷன் பிரம்மா எதுக்காக அப்படின்னா மியான்மரில் வந்து நிலநடுக்கம் நடந்திருக்கும். ஸோ அதுலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம இந்தியா சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து. ஓகேவா, ஸோ இது வந்து சிந்தூர் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணியிருப்போம். அண்ட் ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்கு இல்லையா, ஸோ ஈரானில் அந்த போர் ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து இந்தியர்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் சார்பில் நடத்தினது தான் ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இந்த எல்லா ஆப்ரேஷனும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பயிர் உற்பத்தி திறன். ஸோ பயிர் உற்பத்தி திறனில் தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸில் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க இந்தியாவில். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வேளாண் நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சிஎம் அவர்கள் ஒரு ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வேளாண்மை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இல்லையா, பட்ஜெட்டில் கூட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அந்த பசுந்தாள் உரங்கள் எல்லாம் வச்சு விவசாயம் பண்ணும்போது மண்வளம் இன்னும் மேம்படும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீமாக இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுதேசி 4G சேவை. ஸோ இது பார்த்தோம்னா நாடு முழுவதும் பிஎஸ்என்எல் நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஸோ அந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் சார்பாக இந்த 4G சேவை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதான் வந்து சுதேசி 4G அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 27 செப்டம்பர் 2025 நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ தொடங்கி வச்சுட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சொந்த தொலைத்தொடர்பு உபகரணங்களை பயன்படுத்துகிற 5வது நாடாக இந்தியா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நாடு எது அப்படின்னா டென்மார்க்கு, செகண்ட் வந்து ஸ்வீடன், தேர்ட் வந்து சவுத் கொரியா, ஃபோர்த் வந்து சைனா, இந்தியா வந்து 5th கண்ட்ரியாக இருக்குது. ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியமானதுதான் சுதேசி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ சுதேசி அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம சொந்த நாட்டிலேயே எல்லாத்தையுமே வந்து உற்பத்தி பண்ணி இது பண்ணுறது தான் வந்து சுதேசி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உலக சுற்றுலா தினம். ஸோ இது எப்போனா செப்டம்பர் 27. ஸோ நிறைய டைம் பார்த்துருப்போம் இதை. அண்ட் இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா டூரிசம் அண்ட் சஸ்டைனபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தினத்தில் அதிக நபர்களால் பார்வையிடப்பட்ட சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லி எந்த பிளேஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா தாஜ்மஹால். ஓகேவா, ஸோ தாஜ்மஹால் நமக்கு தெரியும் முகல் பீரியடில் வந்து கட்டியிருப்பாங்க. ஷாஜகான் இல்லையா, மெயினாக சொல்லணும்னா ஷாஜகான் அவரோட அன்பான காதல் மனைவியான மும்தாஜுக்காக கட்டின ஒரு நினைவு சின்னம் அப்படிங்கிறது தான் தாஜ்மஹால். அண்ட் இந்த தாஜ்மஹால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் யாரை வந்து மெயினாக ஒரு கட்டடக்கலை நிபுணரை வந்து நியமித்து அதை வந்து கட்டியிருப்பாரு. ஸோ அவரோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, ஸோ தாஜ்மஹால் வந்து எப்போ யுனெஸ்கோ லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1983 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டார்டிங் பீரியடில் தான் அஜந்தா, எல்லோரா, ஸோ தாஜ்மஹால் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தாஜ்மஹால் வந்து ஆக்ராவில் இருக்குது, ஆக்ரா வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து ஆஸ்பிரன்ஸ் ஆகிய நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ தாஜ்மஹால் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் கிடையாது, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிசார் சேட்டலைட். நிசார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார் அப்படிங்கிறது தான் நிசார் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 30 ஜூலை 2025 லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து இஸ்ரோவும் அமெரிக்காவோட விண்வெளி நிறுவனமான நாசாவும் சேர்ந்து தான் இதை பண்ணாங்க. அண்ட் இது வந்து ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு இல்லையா, சதீஷ் தவான், ஸோ அங்கேருந்து தான் ஏவப்பட்டிருக்கும். அண்ட் இந்த நிசார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தான். ஸோ இப்போ வந்து இந்த பருவநிலை மாறுபாடுகள் எல்லாம் முன்கூட்டியே கண்டறிஞ்சு சொல்லிடும். அதனால ஏதாவது பாதிப்புகள் வர இருந்துச்சுன்னா நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி இப்போ ஏதாவது சுனாமி வரப்போகுது இல்லை நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னா இது வந்து மேலேருந்து பார்த்து கணிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அதுலேருந்தும் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா இதோட ஆயுட்காலம் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 5 வருஷம் வரைக்கும். ஸோ இந்த 5 years டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து இங்கே திருப்பி பூமிக்கு வந்து கொண்டு வந்து டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 பேண்ட் இருக்கும். ஒன்று எல் பேண்டு, இன்னொன்று வந்து எஸ் பேண்டு. ஸோ எல் பேண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாசா வந்து அவங்க மேக் பண்ணது. ஓகேவா, ஸோ எஸ் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோ நம்ம இந்தியா மேக் பண்ணது. ஸோ எஸ் இருக்கு இல்லையா, ஸோ இஸ்ரோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதில்
இந்த புகைப்படங்கள் அப்படிங்கிறது 12 நாட்களுக்கு ஒரு முறை அது வந்து எல்லாத்தையும் புகைப்படம் எடுத்து அனுப்பும். ஸோ அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து இது அனுப்புனதுலேருந்து இப்போ வந்து இடையில லாஸ்ட் வீக் தான் வந்து ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது அனுப்பியிருக்கும். அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா ரிலேட்டட், ஸோ அங்கே இருக்கிற அந்த காடுகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த நிசா சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முப்படை தலைமை தளபதியின் பதவிக்காலம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நிசார் பார்த்தீங்க அப்படின்னா GSLV F-16 மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி GSLV F-15 அப்படிங்கிறது தான் 100வது ராக்கெட்டாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கும். ஸோ அது பார்த்துருப்போம் நம்ம ஜனவரி 29, 2025 செலுத்தப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். லாஸ்ட் எக்ஸாமில் கூட கேட்டிருப்பாங்க. அண்ட் அது வந்து GSLV F-15. ஸோ இது வந்து F-16. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முப்படை தலைமை தளபதியோட பதவி காலம் அப்படிங்கிறத ஒரு 6 months வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ யார் இருக்காங்கன்னா அனில் சௌஹான் அப்படிங்கிறவர் இருக்கார். அடுத்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இந்த ப்ரோக்ராம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நம்ம சென்னையில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா என்னென்னா நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் இதில் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்வன் திட்டம் சொல்லலாம். ஸோ நான் முதல்வன் திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? March 1, 2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நான் முதல்வன். ஸோ பெர் இயருக்கு 10 lakhs அப்படிங்கிற இளைஞர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சிகள் கொடுத்து அதன் மூலமாக வேலைவாய்ப்பு வழங்குறதுக்கு வந்து முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கப்படும். ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயர்வுக்கு படி, அதுக்கப்புறம் வந்து நிரல் திருவிழா, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கல்லூரி கனவு திட்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அந்த UPSCக்கு கூட கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த நான் முதல்வன் ஸ்கீமுக்கு கீழே தான், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கிளியர் பண்ணால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற வரைக்கும் 7,500 கொடுப்பாங்க. ப்ரிலிம்ஸ் ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25,000 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயின்ஸ் பெர் மந்த்துக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா 50,000 அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ இந்த 50,000 அப்படிங்கிறது 25-26 பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சேட்பாட் அப்படிங்கிறதும் இருக்குது. இளையா சேட்பாட் அப்படிங்கிறது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சேட்பாட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இது 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அக்டோபர் 27 முதலியார் குப்பம். ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இழப்புகளை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 1லேருந்து 8th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறதுல வாலண்டியர்ஸ் மூலமாக ஈவினிங் ஒரு 1.5 hours அப்படிங்கிறது ஒரு டியூஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிற ஏரியாலேயே ஒரு பிளேஸில் வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேதர் ஆக வச்சு கிளாஸஸ் அப்படிங்கிறது எடுக்கப்படும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 1லேருந்து 3rd standard வரை இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அடிப்படை அந்த வாசிப்பு திறன், ஸோ கணித திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024-25 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரீசனாக புதுமை பெண் திட்டம். ஸோ புதுமை பெண் திட்டம் 2022 செப்டம்பர் 5 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பெண் பிள்ளைகளுக்கு வந்து என்ன கொடுக்கறது, மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறமா. ஸோ மெயினாக பார்த்தோன்னா 6th to 12th தமிழ் வழியில் பயின்ற பெண் குழந்தைகள். அதே பசங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். ஸோ August 9, 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க கோயம்புத்தூரில் வச்சு. ஸோ அதுவும் 1000 rupees அப்படிங்கிறது பெர் மந்த்துக்கு கொடுக்கப்படும். அவங்க டிகிரி UG முடிக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாம் தான் வந்து கல்வி ரிலேட்டடாக பார்க்கக்கூடிய சில இம்பார்ட்டண்டான திட்டங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரயிலிலிருந்து செலுத்தி சோதனை செய்யப்பட்ட ஏவுகணை. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்லேருந்து செலுத்தி சோதனை செய்யப்பட்டது அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ நம்ம இந்தியாவில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ எது அப்படின்னா அக்னி பிரைம் அப்படிங்கிறது. ஸோ இந்த அக்னி பிரைம் அப்படிங்கிறது என்னென்னா 25,000 கிலோமீட்டர் தொலைவிலான இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு ஏவுகணை. ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ட்ரெயின்லேருந்து செலுத்தி சோதனை பண்ணியிருக்காங்க. அதனால இது இம்பார்ட்டன்டானது.
அடுத்தது கடற்பசு பாதுகாப்பத்துக்கு உலகளாவிய அங்கீகாரம். ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டாக ஒரு கடற்பசு பாதுகாப்பகம் அமைக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது யாரு தானா, நம்ம நம்ம தமிழ்நாடு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உலகளாவிய அங்கீகாரம் அப்படிங்கிறது யுனெஸ்கோவால் அளிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது எங்கே எந்த பகுதிகளில் அமையும் அப்படின்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பாக் வளைகுடா ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரீஜியனில் தான் வந்து அமைக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது தவிர வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா ஃப்ளமிங்கோ பறவைகள் சரணாலயம். ஓகேவா, ஸோ அது வந்து தனுஷ்கோடியில் அமைக்க போகிறதா பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பூநாரைகள் சரணாலயம் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா. அடுத்தது வந்து முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இது வந்து பீகாரில் சுயதொழில் தொடங்குறதுக்காக 75 லட்சம் பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கறது தான் இந்த திட்டம். ஸோ செப்டம்பர் 25 அப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் ஃபேமிலியில் ஒருத்தர் வறுமை நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கணும். அண்ட் அந்த 10,000 ரூபாயை வச்சு அவங்க சுயதொழிலும் தொடங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு வாழ்வாதார தேவைகளுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த திட்டம் வந்து ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எஸ்எல் பைரப்பா. ஸோ இவர் யாருன்னு பார்த்தோன்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒரு இலக்கியவாதி. இவருக்கு வந்து நினைவிடம் அப்படிங்கிறது ரீசெண்டாக அங்கே கட்டியிருப்பாங்க. 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதனால் இவர் முக்கியமானவர். ஸோ இந்த இலக்கியம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா சில விருதுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது ரீசெண்டாக யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பானு முஷ்தக் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, சாரி, பானு முஷ்தக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ சாகித்ய அகாடமி அவார்டு எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழில் வந்து விஷ்ணுபுரம் சரவணன், ஸோ அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற புத்தகத்துக்காக. அதே மாதிரி பால் சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிறது, ஸோ சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது, ஸோ இது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த லக்ஷ்மிகர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கூத்தொன்று கூடிட்டு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட விருதுகள். அடுத்தது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ செப்டம்பர் 23, 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தொடங்கி 7 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்தது சுஜலாம் பாரத் சம்மிட் 2025 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா ஜல்சக்தி மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. அடுத்தது ஒரு புத்தகம் லிவிங் த விவேகானந்தா வே ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபார் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறது. இதை யார் எழுதினாங்க அப்படின்னா அனன்யா அவஸ்தி அண்ட் நிக்கில் யாதவ் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து இதை எழுதியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஒரு 5 நாளைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இல்லை நிறைய டேட்டாஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகலாமா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.